ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன அப்படின்னா பாலிட்டியில் பார்ட் 19 பாலிட்டியில் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பார்ட் 19 எதை பற்றி சொல்லுது அப்படின்னா மிஸ்லான்ஷியஸ் அப்படிம்பாங்க. எல்லாமே இதில் வரும். அது வந்து எந்த ஆர்டிக்கல்லேருந்து எது வரைக்கும் வரும் அப்படின்னா ஆர்டிக்கல் 361 டு ஆர்டிக்கல் 367 வரைக்கும் இதுக்குள்ளே வரும். ஓகேவா? பார்ட் 19குள்ளே ஆர்டிக்கல் 361லேருந்து ஆர்டிக்கல் 367 வரைக்கும் வரும். ஆர்டிக்கல் 361 என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் பிரசிடெண்ட் அண்ட் பார்லிமெண்ட் அண்ட் ராஜ் பிரமுக்ஸ். என்ன அப்படின்னா பிரசிடெண்ட் கவர்னரை என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரொடக்ட் பண்ணும். அவங்க ஏதாச்சும் அந்த சிவில் ப்ரொசீடிங் கிரிமினல் ப்ரொசீடிங்கில் பிரசிடெண்ட்டையும் கவர்னரையும் ப்ரொடக்ட் பண்ணக்கூடியது தான் இந்த ஆர்டிக்கல் 361. ஓகேவா? அது அவங்களுக்குள்ள இம்யூனிட்டி பவர் மாதிரி. ஓகேவா? அது 361. இந்த ராஜ்னுக்கு வந்து பிரமுக் அப்படிங்கிற வேர்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒமிட் பண்ணியிருக்காங்க. எது மூலமாக அப்படின்னா 7th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1956 மூலமாக. ஓகேவா? அடுத்து நமக்கு ஆர்டிக்கல் 361A இது ப்ரொடக்ஷன் ஆஃப் பப்ளிகேஷன் ஆஃப் ப்ரொசீடிங் ஆஃப் பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். இப்போ பார்லிமெண்ட்லேயும் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்லேயும் ஏதாச்சும் நடக்கு. ஓகே, அது ப்ரொசீடிங் சம்மந்தமாக ஏதாச்சும் நடக்கு அப்படின்னா அதை பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு பப்ளிஷ் பண்ண முடியல, அதை எதிர்த்து யாரும் எதுவும் என்ன பண்ண முடியாது. ஓகேவா? அதான் the production of publication. No person shall be liable to any proceedings, civil ஆனாலும் சரி கோர்ட். ஓகே, இவங்க வந்து பார்லிமெண்ட்டில் இவங்க இப்படி பேசிட்டாங்க, இவங்க இது பண்ணிட்டாங்க அப்படி சொல்லிட்டு எதுலேயுமே என்னது அப்படின்னா கிரிமினலோ சிவில்னு வந்து இதுவோ போட முடியாது. சரியா? அதான் the protection of publication of proceedings of parliament and state legislature. ஆர்டிக்கல் 361B என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு 361A இருக்கு இல்லையா, அது 44 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978 மூலமாக இன்செர்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து 361B இது என்ன அப்படின்னா டிஸ்குவாலிஃபிகேஷன் ஃபார் அப்பாயின்மெண்ட் ஆன் ரெனுமரேட்டிவ் வந்து பொலிட்டிக்கல் போஸ்ட். ஓகேவா? என்ன அப்படின்னா நல்ல ஒரு பொலிட்டிக்கல் போஸ்ட் இந்த 10th ஷெடியூல் இருக்குது இல்லையா, அதை சொல்லும் அப்படின்னா ஆன்டி டிஃபெக்ஷன் லா அதை பார்த்து அந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் இருக்குது இல்லையா, அதான் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஃபார் அப்பாயின்மெண்ட் ஆன் ரெனுமரேட்டிவ் பொலிட்டிக்கல் போஸ்ட். அந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் பற்றி பேசக்கூடியது. இதை இன்செர்ட் பண்ணது எந்த ஆர்டிக்கல் மூலம் எந்த அமெண்ட்மெண்ட் மூலமாக அப்படின்னு பார்த்தா 91st வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003 மூலமாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆர்டிக்கல் 361Bயை இன்செர்ட் பண்ணியிருக்காங்க. எந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 91st வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003. ஓகேவா? அடுத்து நமக்கு ஆர்டிக்கல் 362 அப்படிங்கிறது ஒமிட் ஆயிடுச்சு. ஓகே, 26th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1971னால ஆர்டிக்கல் 362 அப்படிங்கிறது நமக்கு ஒமிட் ஆயிடுச்சு. 363 எதை பற்றி பேசுது அப்படின்னா பார் டு இன்டர்ஃபரன்ஸ் பை கோர்ட் வந்து தலையிடக்கூடாது இன் டிஸ்பியூட்ஸ் அரைசிங் அவுட் ஆஃப் சர்டன் ட்ரீட்டீஸ் அக்ரிமெண்ட். ஏதாச்சும் ட்ரீட்டீஸ் அக்ரிமெண்ட் வந்து ஒரு கண்ட்ரிக்கு இன்னொரு கண்ட்ரிக்குள்ளே போடலாம், எதுனாலும் சரி. ஓகேவா? ட்ரீட்டீஸ்னாலேயோ அக்ரிமெண்ட்னாலேயோ அதுக்கு வந்து கோர்ட் வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த பிரச்சனையில் தலையிடக்கூடாது அப்படிங்கிறது தான். ஓகேவா? என்ன அப்படின்னா ஒரு அக்ரிமெண்ட் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க, ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்த ராஜாலாம் நம்ம கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த அக்ரிமெண்ட் பேஸ் பண்ணி ஒரு எந்த ஒரு அக்ரிமெண்ட்னாலும் சரி, எந்த நோக்கு வந்து ட்ரீட்டினாலும் சரி, இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகேவா? ஸோ அண்ட் அதர் சிம்பிளர் நோக்கு வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் விச் ஆர் என்டர்ட் இன்டு ஆர் எக்ஸிக்யூட்டட் பிஃபோர் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் திஸ் கான்ஸ்டியூஷன் பை எனி ரூலர் ஆஃப் அன் இந்தியன் ஸ்டேட். கான்ஸ்டியூஷன் கமென்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது பண்ண விஷயத்தில் கோர்ட் வந்து என்ன பண்ணக்கூடாது, தலையிடக்கூடாது அப்படிங்கிறது தான். சரியா? அடுத்து ஆர்டிக்கல் 363A எது மூலமாக இன்செர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 26th வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1971 மூலமாக தான் ஆர்டிக்கல் 363A வந்து இன்செர்ட் பண்ணுறாங்க. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெகனைசேஷன் கொடுப்பாங்க இல்லையா, அங்கீகாரம் கொடுக்குறாங்க. கிராண்டட் டு ரூலர்ஸ் ஆஃப் இந்தியன் ஸ்டேட் டு சீஸ் அண்ட் ப்ரைவேட் பர்சன்ஸ் டு பி அபாலிஷ்ட். ஓகேவா? இது வந்து அந்த இந்தியன் ஸ்டேட் ரூலர்ஸ் இருப்பாங்களே அந்த ராஜாவுக்கு நீங்கள் சீஸ் பண்ணி அந்த முன்னாடி இந்த
பிரிட்டிஷ் ரூல்லாம் இருக்கும் இல்லையா, அதை அபாலிஷ் பண்ணுறதுக்கு அல்லது அதுக்கெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா அந்த ராஜாவுக்கு பெர்மிட் கொடுத்துருக்க மாதிரி. ஓகே, அந்த ரெகனைசேஷன் தான். அதான் ஆர்டிகல் 363A. சரியா, 363A 26 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1971 மூலமாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகல் 364 ஸ்பெஷல் ப்ரொவிஷன் அஸ் டு மேஜர் நுகர்ந்து போர்ட்ஸ் அண்ட் ஏரோட்ரோம்ஸ். அதாச்சும் போர்ட்ஸ் இருக்கும் இல்லையா, ஏர்போர்ட், மேஜர் போர்ட், ஓகே, சீ போர்ட்ஸ் இருக்கு, மைனர் போர்ட்ஸ், மேஜர் போர்ட்ஸ்லாம் சீ போர்ட் பார்த்துருப்போம். அது மாதிரி ஏர்போர்ட்ஸ் இருக்கும் இல்லையா. ஏர்போர்ட்ஸ்னால் மீனா ஏர்வேஸ் தான். ஏர்வேஸ், ஏர்கிராஃப்ட், ஏர் நேவிகேஷன் அது சம்மந்தமாக இருக்கும் இல்லையா. அதுக்கு எல்லாத்துக்குமே என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெஷல் ப்ரோவிஷன், ஓகேவா, இது பண்ணியிருக்காங்க. எனி லா மேட் பை நுகர்ந்து பார்லிமெண்ட் ஆர் பை த லெஜிஸ்லேச்சர் ஆஃப் எ ஸ்டேட் ஷால் நாட் நுகர்ந்து அப்ளை டு என் மேஜர் நுகர்ந்து போர்ட் ஆர் ஏரோட்ரோம் ஆர் ஷால் அப்ளை த டு சப்ஜெக்ட் டு such exceptions or modification as may be specified in the notification. ஓகேவா, பிரசிடென்ட் மே பை பப்ளிக் நோட்டிஃபிகேஷன் மூலமாக தான் இது பண்ணவே முடியுமே தவிர பிரசிடென்ட் தான் இது பண்ணணும். மற்றபடி பார்லிமெண்ட்டோ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோ இந்த மேஜர் போர்ட்ஸ்கையும் ஏரோட்ரோமையும் பற்றி என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தா அது சம்மந்தமாக இது பண்ணக்கூடாது. பிரசிடெண்ட்டுடைய பப்ளிக் நோட்டிஃபிகேஷன் மூலமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க தான் இது பண்ணுவாங்களே தவிர பார்லிமெண்ட்டோ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோ லா மேக் பண்ணுறதோ எது பண்ணாலும் அது அப்ளிகபிள் ஆகாது அப்படிங்கிறது தான். அதான் ஸ்பெஷல் ப்ரொவிஷன். ஓகே, யாருக்கு? நம்மளுடைய மேஜர் போர்ட்ஸ் அண்ட் ஏரோட்ரோம்ஸ்க்கு. இதை பற்றி பேசக்கூடிய ஆர்டிக்கல் 364. ஓகேவா, அடுத்து 365 எதை சொல்லும் அப்படின்னு பார்த்தா எஃபெக்ட் ஆஃப் ஃபெயிலியர் டு கம்பைல் வித் ஆர் டு கிவ் எஃபெக்ட் டு direction given by the union. Okay, effect of failure. ஏதாச்சும் ஒரு ஸ்டேட் ஒரு ஸ்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறத கேட்கலாம் அப்படின்னா பிரசிடென்ட் ரூல் வரும் இல்லையா, அதை பற்றி பேசக்கூடியதான். The effect of failure to compile with or to give effect to direction given by the union. யூனியன் ஒன்று சொல்கிறாங்க, நீங்கள் இப்படி நடந்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க, நம்ம அதை கேட்கலாம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரசிடென்ட் ரூல் வரும் இல்லையா. அதான் அந்த பிரசிடென்ட் டு ஹோல்ட் தட் சிச்சுவேஷன் ஹேஸ் நோ அரைசன் in which the government of a state cannot be carried on in accordance with the provisions of the constitution. ஓகேவா, அதான். அடுத்து 366 இது என்ன அப்படின்னு பார்த்தா டெஃபினிஷன். இந்த கான்ஸ்டியூஷனில் கான்ஸ்டியூஷன் இருக்குது அதில் அன்லஸ் த கண்டெஸ்ட், ஓகேவா, அது சம்மந்தமாக என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன். இப்போ அக்ரிகல்ச்சர் இன்கம் எதுக்கெலாம் டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அக்ரிகல்ச்சர் இன்கம்னா என்ன, ஆங்கிலோ இந்தியன்ஸ்னால் யார், ஆர்டிக்கல்னால் என்ன, பேரோனா என்ன, கிளாஸ்னால் என்ன, கார்ப்பரேஷன் டேக்ஸ்னால் என்ன, கரஸ்பாண்டிங் ப்ரோவிஷன்னா என்ன, கரஸ்பாண்டிங் இந்தியன் ஸ்டேட் சொல்லியிருக்கீங்க அப்படின்னா என்ன, டெப்த்னா என்ன, எஸ்டேட் எஸ்டேட் டியூட்டினா என்ன, எக்ஸிஸ்டிங் லானா என்ன, ஃபெடரல் கோட்னா என்ன, குட்ஸ்னா என்ன, கேரண்டினா என்ன, ஹைகோர்ட்னா என்ன, இதெல்லாம் பற்றி டெஃபினிஷனாக சொல்லியிருக்காங்க. சரியா, இந்தியன் ஸ்டேட், பார்ட், பென்ஷன், ப்ரொக்ளமேஷன் ஆஃப் எமர்ஜென்சி, பப்ளிக் நோட்டிஃபிகேஷன், ரயில்வே, ரூலர், ஷெட்யூல், ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ், ஓகே, சர்வீஸ் அப்படிங்கிற மாதிரியான வேர்ட், சப் கிளாஸ், டாக்ஸேஷன், டேக்ஸ் ஆன் இன்கம், ஓகே, யூனியன் டெரிட்டரி, அதுக்கெலாம் என்ன அப்படின்னா டெஃபைன் பண்ணியிருக்காங்க. ஒரு டெஃபினேஷன் கொடுக்கக்கூடியதான் ஆர்டிக்கல் 366. ஓகேவா, 367 என்ன அப்படின்னா இன்டர்பிரிட்டேஷன். ஓகேவா, என்ன அப்படின்னு பார்த்தா அன்லெஸ் த கண்டெஸ்ட் அதர்வைஸ் ரிக்வயர் ஷால் சப்ஜெக்ட் டு எனி அடாப்டேஷன் மாடிஃபிகேஷன் that may be made thereby in Article 372 apply for the interpretations of this constitution. ஓகேவா, இல்லை என்ன அப்படின்னு பார்த்தா for the purpose of this constitution foreign state means any state other than India. இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா விளக்கம் கொடுக்கக்கூடியது. ஓகேவா, மொத்தம் டெஃபினிஷன், இன்டர்பிரிட்டேஷன் இதை பற்றி இது பண்ணக்கூடியதான் ஆர்டிகல் 367. ஓகேவா, இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பார்ட் நோக்கு நமக்கு 19ல் இருக்கக்கூடியது.
ஆர்டிகல் 366 அப்படின்னா டெஃபினிஷன் நிறைய இதுக்கு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இன்டர்பிரிட்டேஷன் இது கொடுத்துருக்காங்க. 316 வந்து 7. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் மேஜராக இருக்கிறது மட்டும் நம்ம நல்லா இது பண்ணிக்கிட்டால் போதுமானதாக இருக்கும். ஓகேவா? இல்லை மேஜர்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் வந்து கவர்னர், அதான் ஆர்டிகல் 361 இல்லையா? ஸோ ஆர்டிகல் 361 ஆர்டிகல் 361A போட்டிருக்காங்க. அதை பப்ளிகேஷனாக அந்த ப்ரொசீடிங்ஸில் ஏதாச்சும் இதுனா அதை வந்து ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா கோர்ட் தலையிடக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. 316 வந்து 362 வந்து ரிப்பல் பண்ணியிருக்காங்க. 363A வந்து இது பண்ணியிருக்காங்க. 364 மேஜர் போர்ட்ஸ் அண்ட் ஏரோடம் இது சம்மந்தமாக என்ன அப்படின்னா 365 என்ன அப்படின்னா அதே தான் யூனியன் சொல்ல கேட்கலாம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பிரசிடென்ட் ரூல் வந்துடும் அப்படிங்கிறது தான். ஓகே, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஓகேவா? இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பார்ட் வந்து 19ல் மேஜராக இருக்கக்கூடிய ஆர்டிக்கல் 361 டு ஆர்டிக்கல் 367 வரைக்கும் பார்ட் 19ல் இருக்குது. ஓகேவா? தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ரிமைனிங் உள்ளதை பிறகு பார்க்கலாம்.